Hello everyone, welcome back to my channel. If you first time பார்க்குறீங்கன்னா welcome to my channel. Easy English with Surya Johnson. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஸ்பெஷலாக ஆஃபீஸில், காலேஜில் இல்லை ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டாபிக் இமெயில் இங்கிலீஷ். ஏன்னா நம்ம எல்லோரும் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி இமெயில்ஸும் அதே மாதிரி டைப் பண்ண ப்ராக்டிஸ் ஆகிட்டோம். சில நேரத்தில் ரொம்ப கேஷுவலாக டைப் பண்ணுவோம், இல்லை ரொம்ப ரூடாக சவுண்ட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் எப்படி இங்கிலீஷில் நல்ல டீட்டெயிலாக நீட்டாக ஒரு சிம்பிளாக இமெயில்ஸ் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல டீட்டெயிலாக பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் அபவுட் இமெயில் இங்கிலீஷ். எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்த இமெயிலும் எப்படி ஈஸியாக சென்ட் பண்ணலாம், அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறது பேசுகிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் அனுப்புறதுக்கும் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். பேசுகிற மாதிரியான இங்கிலீஷ் இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப பொலைட்டாகவும் ரொம்ப ரூடாக இல்லாமல் ரொம்ப நல்ல ஃபார்மலாக, எப்படி ரொம்ப கேஷுவலாக சவுண்ட் பண்ணாமல் கரெக்டாக ஃபார்மலாக எப்படி இமெயில் அனுப்புறது சொல்லி ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்ஸாக கற்றுக்க போகிறோம். Why email English is important. இப்போ இங்கிலீஷ் பேசினா மட்டும் போதாதா, பேச கற்றுக்கிட்டால் மட்டும் போதாதா, இமெயிலுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் நான் கற்றுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு பேசுகிற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய மிஸ்டேக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் நமக்கு எது ராங், எது கரெக்டு, எது சரி எது தவறுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கணும். நம்ம பேசுகிற மாதிரியே டைப் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், அது சில நேரத்தில் ரொம்ப ஃபார்மலாக சவுண்ட் ஆகாது, இல்லை ரொம்ப ரூடாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு முதல்ல எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கற்றுக்கணும். அதுக்கு தான் இமெயில் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு முக்கியமான ரீசன் ஏன் இமெயில் நம்ம கரெக்டாக அடிக்கணும், கரெக்டாக இமெயில் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னம்னா, நம்ம இமோஷன்ஸை அனுப்ப மாட்டோம். நம்ம ஒருத்தவங்ககிட்ட நேராக இங்கிலீஷ் பேசும்பொழுது அவங்க நம்ம ஃபேஸோட இமோஷன்ஸை வச்சு நம்ம ரியாக்ட் பண்ணுறதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிப்பாங்க. நம்ம பேசுகிற டோன் என்ன, சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இமெயில் பார்த்திங்கன்னா நம்ம சத்தமும் கேட்காது, நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன்ஸும் தெரியாது. அதனால் நம்ம எப்படி அனுப்பிச்சினாலும் அது அவங்களுக்கு ரூடாக ஃபீல் ஆகாமல் இருக்கணும். கரெக்டாக ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப பொலைட்டாக சவுண்ட் ஆகிற மாதிரி தான் இமெயில் இருக்கணும். ஏன்னா அவங்க நம்ம எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா. அதுக்கு தான் இமெயில் இங்கிலீஷில் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பொலைட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணி நம்ம எழுதினா தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது கரெக்டாக ரீச் ஆகும். நம்ம சில ராங் அண்ட் எது கரெக்டான இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் செக் த திங் ஆசாப் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புறீங்க. இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அது தப்பு கிடையாது, பார்க்கும்போது தப்பாக இருக்கா, இல்லை தப்பு மாதிரி தெரியாது, ஆனால் அது ரூடாக இருக்கும். இது வித்தியாசமாக எப்படி சொல்லலான்னா, குட் யூ ப்ளீஸ் செக் த டாக்குமெண்ட் அட் யோர் ஏர்லியஸ்ட் கன்வீனியன்ஸ். இதுவும் முன்னாடி பார்த்த அந்த லைனும் சேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னாடி பார்த்த சென்டென்ஸும் இப்போ நீங்கள் இது செக் பண்ணி சொல்கிறீங்களான்னு தான் அர்த்தம். இப்போ சொன்ன சென்டென்ஸும் இப்போ பார்த்து நீங்கள் செக் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். ஆனால் சொல்கிற விதம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இன்னொரு ராங் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹாய் சார் சென்ட் த ஃபைல். சார் நீங்கள் இந்த ஃபைலை அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஹாய் சார் சென்ட் த ஃபைல் இப்படி சொல்கிறது தப்பு மாதிரி தெரியல. ஆனால் இது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கூட ஃபார்முலாக நம்ம இன்னும் மாற்றலாம். இது எப்படி சொல்லலாம்னா, could you please send the file when you have a moment. could you please send the file when you have a moment. இது கொஞ்சம் என்ன அதுனா கொஞ்சம் ரிக்வெஸ்ட் போல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இது ரூடாக இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹம்பிளாக கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாண்ட் லீவ் டுமாரோ. ஐ வாண்ட் லீவ் டுமாரோ. எனக்கு நாளைக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட எடுத்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது கரெக்ட் தான். நம்ம நமக்கு நாளைக்கு லீவ் வேணுன்றதை கேட்குறது அது பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. பேசும்போது கரெக்டாக இருக்கும், தப்பில்லை. ஆனால் இமெயிலில் இது பார்க்கும்பொழுது இது ரூடாக இருக்குது. இதை நம்ம மாற்றி எப்படி கேட்கலாம் தெரியுமா? ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் லீவ் ஃபார் டுமாரோ. ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் லீவ் ஃபார் டுமாரோ. நாளைக்கு எனக்கு லீவ் வேணும். அதுவும் சேம் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா இது ரூடாக இல்லாமல் பொலைட்டாக ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி இருக்குது. நம்ம இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சென்ட் மீ த ரிப்போர்ட். எனக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு அர்த்தம். அந்தளவுக்கு நார்மல் பேசுகிறதுக்கு அப்படி தான் பேசுவோம். எனக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புங்க, சென்ட் மீ த ரிப்போர்ட்.
ஆனால் இமெயிலில் அது ரூடாக இருக்கும், ரொம்ப மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இதை எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணலான்னா, kindly send me the report when you have a moment. Kindly send me the report அப்படின்னு நினச்சா கூட போதும். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் kindly send me the report when you have a moment. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? இப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது எது ராங் எது ரைட்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரொஃபஷ்னல் இமெயிலுக்கும் ஒரு கமாண்ட் பண்ணி அனுப்புகிற இமெயிலுக்கும் வித்தியாசம் இதுதான். நம்ம நமக்கு தேவையானதை ரொம்ப ரூடாக கமாண்ட் பண்ணுறதை காட்டிலும் நல்ல ஒரு மைல்டான டோன் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அனுப்பும்பொழுது அது ரொம்ப ப்ரொஃபஷ்னல் இமெயிலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இமெயிலுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இங்கிலீஷ் நமக்கு ஸ்கில் தேவை. இமெயில் இங்கிலீஷ்னே நம்ம நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசனில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமெயிலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது முதல்ல என்னன்னு சொல்லி கற்றுக்கிட்டு அதோட ஸ்ட்ரக்சரில் ஒரு பார்ட்டை நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு படிக்க போகிறோம். அப்போ அந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் இமெயில் எழுதும் பொழுது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு இமெயிலில் எப்படி இருக்கும்னா, அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு டு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த இமெயில், கடைசியாக நம்மளோட சிக்னேச்சர். ஸோ இப்படி தான் நான் ஒரு இமெயிலோட ஃபார்மேட் இருக்கணும். ஸோ அந்த டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட இமெயிலையும் ரெசிபியன்ஸ்னு இருக்கும், ரெசிபியன்ஸ். ஸோ டூன்றது நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட இமெயில் ஐடி போடணும். சரிங்களா? உங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறீங்கன்னா அந்த இமெயில் ஐடி, உங்கள் இமெயில் யாருக்கு ரிசீவ் ஆகணுமோ அவங்களோட இமெயில் ஐடி கரெக்ட் ஃபார்மேட்டில் போடணும். தப்பான ஃபார்மேட்டில் போனால் அது போகாது. ஸோ இதான் டூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் லைன். சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கணும், ஆனால் கிளியராக இருக்கணும். நீங்கள் பாடி ஆஃப் த இமெயிலில் மொத்த இமெயிலில் என்ன சொல்ல போகிறீங்கன்றது இந்த சப்ஜெக்ட் லைனில் படிக்கும் போதே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் சப்ஜெக்ட் லைன். சப்ஜெக்ட் லைனுக்கும் உள்ளே இருக்க இமெயிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கன்ஃபியூஷன் உண்டாக்கும். சப்ஜெக்டை வச்சு தான் உங்கள் இமெயிலை ஓப்பன் பண்ணுறதா பண்ண வேணாமேன்ட்டு நிறைய பேர் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உள்ளே என்ன ஸ்டஃப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட் லைன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிகார்டிங் சம்திங், இதை பற்றி நான் போடுறேன் அப்படின்னு இல்லாமல் இது மாதிரி கூட நிறைய இமெயில்ஸ் அனுப்புவாங்க. இதெல்லாம் பிக் நோ. அதுக்கு பதில் எதை பற்றி மெயில் இருக்கோ அது நீங்கள் கிளியராக போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீவ் கேட்குறீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஃபார் லீவ் ஆன் என்ன டேட்டு மந்த்து போடலாம். ரிக்வெஸ்ட் ஃபார் லீவ் ஆன் November 2 ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது இது ஒரு லீவ் ரிக்வெஸ்டேஷன் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் இமெயிலுக்கு ஒரு சப்ஜெக்ட் லைன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு ரிக்வெஸ்ட் விடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் சப்ஜெக்ட் லைன் மீட்டிங் அப்படின்னு போடுறது காட்டிலும் அது என்ன மீட்டிங், என்ன டைம், என்ன டீட்டெயில்ன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நான் இமெயில் ரீட் பண்ணுறவங்களுக்கு மீட்டிங் அப்படின்னோடனே அதை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ இட்ஸ் பிக் நோ. அதுக்கு பதில் என்ன மீட்டிங்கு, எதை பற்றி, என்ன டேட்டுன்னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங் ரிக்வெஸ்ட் பட்ஜெட் ரிவ்யூ Thursday 2 PM. அப்போ இதிலே தெரிஞ்சிச்சு என்னதுன்னா இது ஒரு மீட்டிங் ரிக்வெஸ்ட்டு, எதை பற்றி, பட்ஜெட் ரிவ்யூ பற்றி, என்னைக்கு, Thursday afternoon 2 PM. ஸோ மீட்டிங் ரிக்வெஸ்ட், பட்ஜெட் ரிவ்யூ Thursday 2 PM. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்கு உள்ளே இருக்கிற இமெயிலோட கண்டென்ட் என்னன்றது சப்ஜெக்ட் லைன்னே அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதாவது பற்றி அப்டேட் கொடுக்க போகிறீங்க, ஒரு அப்டேட் பற்றி அதான இமெயில் இல்லை அப்டேட் ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்டேட்னு போட்டிங்கன்னா நீங்கள் அப்டேட் கொடுக்குறீங்களா இல்லை அப்டேட் அவங்ககிட்டருந்து நீங்கள் கேட்குறீங்களான்னே கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை பற்றி என்ன அப்டேட்னு கூட உங்களுக்கு புரியாது. ஸோ இட்ஸ் அ பிக் நோ. அதுக்கு பதிலாக நீங்கள் டீட்டெயிலாக அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிப்போர்ட் நீங்கள் அப்டேட் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா அப்டேட்டட் ரிப்போர்ட் எதை பற்றிது, மார்க்கெட்டிங் மெட்ரிக்ஸ் அக்டோபர் மந்த் பற்றி. ஸோ அப்டேட்டட் ரிப்போர்ட் மார்க்கெட்டிங் மெட்ரிக்ஸ் ஃபார் அக்டோபர். இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு ரிப்போர்ட்டு, அப்டேட் பண்ண ரிப்போர்ட்டு. அண்ட் இது எதை பற்றினா மார்க்கெட்டிங் மெட்ரிக்ஸ் பற்றி, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அக்டோபர் மந்த் இது வச்சுட்டு. அப்போ அவங்களுக்கு சப்ஜெக்ட் லைன்லேயே கிளாரிட்டி கிடச்சிடும். ஸோ சப்ஜெக்ட் லைன் எப்போவுமே கிளியராக ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்னு மட்டும் போட்டுறாதீங்க. இல்லைனா ரெஸ்யூம் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. அதை விட என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அண்ட் உங்களோட பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரியான ஜாப் அதுன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அது ஈஸியாக அவங்களுக்கு அப்பீல் ஆகும். ஸோ ஒன்லி ஜாப் அப்ளிகேஷன் இல்லைனா ரெஸ்யூம் அப்படின்னு போடுறது அ பிக் நோ. அதுக்கு பதில் நீங்கள் எப்படி போடலான்னா அப்ளிகேஷன் ஃபார் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர், அப்புறம் உங்கள் பேர் ஜான்சன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் மார்க்கெட்டிங் மேனேஜர்
ஜான்சன். இது வந்து என்ன காமிக்கணும், நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க, ஒரு ஜாப் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க, என்ன போஸ்டிங்க்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் யாருன்னு அதில் வந்து ஹைலைட் பண்ணிவிடும். ஸோ இது ஈஸியாக என்ன ஆகும், உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பிக் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ மை ரெஸ்யூம். ஆல்ரெடி நீங்கள் ரெஸ்யூம் அமைச்சிருப்பீங்க, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறதுக்காக அப்படி போடுவீங்களா, ஜஸ்ட் ஃபாலோ மை ரெஸ்யூம் போட்டிங்கன்னா அது பிக் நோ. ஏன்னா நிறைய பேர் ரெஸ்யூம் அப்டேட் ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஜாப் அப்ளிகேஷன் விட்டுருப்பாங்க. நீங்கள் யார், என்ன போஸ்டிங்க்கு, என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. அந்த மாதிரி சினாரியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணுவோம். அப்போது ஃபாலோ அப் அப்ளிகேஷன் ஃபார் ஹெச்ஆர் கோஆர்டினேட்டர், உங்கள் பேர் ஜான்சன். ஃபாலோ அப், இது நியூ அப்ளிகேஷனில் ஒரு ஃபாலோ பண்ணுறதை ஹைலைட் பண்ணி ஃபாலோ அப் அப்ளிகேஷன் ஃபார் ஹெச்ஆர் கோஆர்டினேட்டர் ஜான்சன். இப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அப்ளிகேஷனை வியூ பண்ணுறவங்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட் லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வந்து யார், எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, என்ன மாதிரியான இமெயில் சொல்லிவிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் இமெயிலை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பாடி ஆஃப் த இமெயில். இந்த பாடி ஆஃப் த இமெயில் தான் கீழே இருக்கிற அந்த மொத்த பெரிய பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ன கண்டென்ட் எழுத போகிறீங்கிறது தான் பாடி ஆஃப் த இமெயில். இதில் வந்து நமக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கிளியராக வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஸோ ஒரு இமெயிலோட பாடி, அந்த மெயின் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுறது க்ரீட்டிங், அதுக்கு அடுத்து ஓப்பனிங் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் மெயின் கண்டென்ட், முக்கியமாக என்ன சொல்ல போகிறீங்களோ அது, கடைசியாக வந்து அதுக்கப்புறம் தான் சிக்னேச்சர் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் க்ரீட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருக்கு அட்ரஸ் பண்ணுறீங்க, யாருக்கிட்ட எழுதுறீங்களோ அதை பற்றி. ஒரு ஃபார்மலான இமெயில்னால் நீங்கள் யூஸ் பண்ணலான்னா டியர் சார் இல்லை மேடம், அவங்க நேம் உங்களுக்கு தெரியலன்னா டியர் சார் இல்லை டியர் மேடம் போடலாம். இல்லை ஒரு நேம், ஒரு பர்சனை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா டியர் மிஸ்டர் ராஜேஷ் அந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். இல்லை டியர் மிஸ் அவங்க பேரை போடலாம். இதே நீங்கள் அனுப்ப போகிறவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ கலீகோ இருந்தாங்கன்னா அவங்க போய்ட்டு நீங்கள் டியர் மிஸ்டர் அப்படி போடுறத காட்டிலும் ஹாய் ஜான், ஹலோ மீனா அப்படின்னு போடலாம். முக்கியமாக அவங்க உங்களுக்கு அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்களா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இப்படி போடணும். ஹாய் ஜான், ஹலோ மீனா, அவங்களுக்கு ரொம்ப வருஷம் பழக்கப்பட்டவங்க அந்த மாதிரி அவங்ககிட்ட நீங்கள் ஹாய் ஹலோ போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹை ஆஃபிஷியல்ஸோ இல்லைன்னா உங்களுக்கு பழக்கப்படாதவங்க கிட்ட நீங்கள் டியர்னு போட்டு அனுப்புறது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனலாக தெரியும். அப்புறம் இது ஸ்டார்டிங் லைன்றதுனால ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர். நான் நிறைய இமெயிலில் பார்க்குறது மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாமே கேபிட்டலில் இருக்கும், இல்லைனா எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். இது இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஓப்பனிங் சென்டென்ஸ். டியர்னு அவங்க க்ரீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்பிக்கிற சென்டென்ஸே எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் நல்லா பொலைட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எய்தர் அவங்கள நீங்கள் ஹவ் ஆர் யூ நம்ம கேட்போம் அந்த மாதிரி கேட்டுக்கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலான்னா ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் கேட்கலாம். இல்லை அவங்க ஏதாவது ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி தேங்க்யூ ஃபார் யர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா அவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நான் எதுக்கு இந்த இமெயில் எழுதுறேன்னா ஐ எம் கோயிங் டு இன்ஃபார்ம் யூ அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ அபவுட் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக கான்டென்ட்டுக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு வார்மாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ மெயின் கண்டென்ட் எப்படி இருக்கணுமா, ஷார்ட்டாக இருக்கணும் ஆனால் கிளியராக இருக்கணும். ரொம்ப வளவலான பெருசு சென்டென்ஸ்லாம் போட்டுட்டு இல்லாமல் ஷார்ட் அண்ட் கிளியர் சென்டென்ஸாக இருந்தனாலே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு மீட்டிங் பற்றி நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், வி வுட் லைக் டு ஷெட்யூல் அ மீட்டிங் ஆன் மண்டே. என்ன கண்டென்ட்டோ அதை கிளியர் கட்டாக சொல்லிவிடுங்க. வி வுட் லைக் டு ஷெட்யூல், என்ன ஷெட்யூல் பண்ண போகிறீங்க, அ மீட்டிங் என்னைக்கு, ஆன் மண்டே. இது கூட டைமிங் சொல்ல முடிஞ்சாலும் நீங்கள் அப்படியே டைமிங்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ வி வுட் லைக் டு ஷெட்யூல் அ மீட்டிங் ஆன் மண்டே. இல்லை நீங்கள் ஒரு இமெயிலில் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறீங்க, எதை பற்றி நீங்கள் அப்டேட் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணலாம். எப்படி சொல்லலாம்னா ஐ வாண்டட் டு ப்ரொவைட் அ குவிக் அப்டேட் ஆன் ஆர் கரண்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயின். ஸோ நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்கன்றதை நீங்கள் கிளியராக சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் பாடி ஆஃப் த மெயின் கண்டென்ட்டில் போட்டுடலாம். நீங்கள் இமெயில் அனுப்ப போகிறவங்ககிட்டேருந்து ஏதாவது ரிப்போர்ட் நீங்கள் அப்டேட் கேட்குறீங்கன்னா இப்படி மென்ஷன் பண்ணலாம். குட் யூ ப்ளீஸ் ஷேர் த அப்டேட்டட் Q3 சேல்ஸ் ரிப்போர்ட் வென் யூ ஹாவ் அ மொமெண்ட். இல்லை could you please share the updated report when you have a moment அப்படின்னு சொல்லி கூட சிம்பிளாக கேட்கலாம். நான் சொல்கிற இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இமெயில் அனுப்பும்போது. அப்புறம் ஏதாவது ரிப்போர்ட் யார்கிட்டயாச்சும் அனுப்பிட்டு அதை அவங்கள பார்த்துட்டு எனக்கு செக் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லைக் நெக்ஸ்ட் வீக் ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரெசன்டேஷன், நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்லலான்னா I have attached the draft presentation for next week's client meeting. Could you please review it and share your feedback by Wednesday?
இது பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, ஆனால் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஆனால் அது சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட் அனுப்புகிறீங்க, அது என்ன மாதிரி அட்டாச்மெண்ட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் அது எப்போத்திக்கான மீட்டிங்கு, யார் கூட மீட்டிங்னு ஹைலைட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக்கு கிளைண்ட் மீட்டிங். அண்ட் இவங்களுக்கு அனுப்புறதுக்கு என்ன ரீசனும் கேட்டிருக்கீங்க, ஒரு ரிக்வெஸ்ட் அமைச்சிருக்கீங்க. அதனால தான் குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. குட் யூ ப்ளீஸ் ரிவ்யூ இட். அவங்க என்ன பண்ணணும், அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்டுறீங்க. அதுவும் அந்த ஃபீட்பேக்கு எந்த நாளுக்குள்ளே எனக்கு வேணுன்றதையும் நீங்கள் கிளியர் கட்டாக பை வெட்னஸ்டேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஒரு சிம்பிளிஃபைடான இமெயில். ஒரு காம்ப்ளெக்ஸான கண்டென்ட்டு, நிறைய இன்வால்மெண்ட், நிறைய ஸ்டெப்ஸ் தேவைப்படுது, நிறைய பேரோட இன்வால்மெண்ட் தேவைப்படுது. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கிளியராக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா இதே இமெயிலை நம்ம நிறைய லென்த்தியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணி அன்னெசரி வேர்ட்ஸ் போட்டும் கொண்டு போகலாம். பட் என்ன ஆகும்னா அது தேவையில்லாத கன்ஃபியூஷன் அண்ட் இமெயில் வந்து லென்த்து கூடி போகும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி அவங்களுக்கு கிளியராக ஒரு இமெயில் வந்து அனுப்புறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ இமெயிலெலாம் மெயின் கண்டென்ட் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு க்ளோசிங் லைனோடு முடிக்கணும். இந்த க்ளோசிங் லைன் வந்து ஒன்று நீங்கள் அவங்கள தேங்க் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றத கிளியராக அதை சொல்லிடணும். அவங்ககிட்டேருந்து என்ன கேட்குறீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் மெயின் கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு ரிலேட்டடான க்ளோசிங் லைனாக தான் இருக்கணும். லைன் வந்து கடைசி லைன் வந்து மெயின் கண்டென்ட்க்கு ரிலேட்டடான க்ளோசிங் லைனாக இருக்கணும். ஸோ க்ளோசிங் லைன் அன்ரிலேட்டடாக இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஃபஷனல் க்ளோசிங் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக நீங்கள் மெயில் போட்டிருக்கீங்க மெயின் கண்டென்ட்டு. அப்போ அதுக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரொஃபஷனல் க்ளோசிங் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ உங்கள் மெயின் கண்டென்ட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து ஏதோ ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா, அவங்ககிட்ட இன்டர்னாக ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இமெயில் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் எப்படி முடிக்கலாம்? ஐ லுக் ஃபார்வர்ட் டு யோர் ரெஸ்பான்ஸ். ஐ லுக் ஃபார்வர்ட் டு யோர் ரெஸ்பான்ஸ். இதுவும் ஐ லுக் ஃபார்வர்ட் டு யோர் இமெயில் அப்படி கூட போடலாம். நீ அனுப்பிச்ச மெயிலுக்கு அவங்ககிட்டருந்து ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸோ இல்லை ஒரு இமெயில் ரிப்ளையோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் சொல்கிறீங்க. இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கன்னா இப்படி சொல்லலாம். ஐ அப்ரிஷியேட் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர். நீங்கள் இதை வந்து கவனிச்சதற்கு, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது உங்களோட மெயின் கண்டென்ட் ஒரு ரிக்வெஸ்ட் இமெயில் எதையோ நீங்கள் கேட்குறீங்க, அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்கள் அதுக்கு முன்னாடியே தேங்க் பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக இதை செய்வீங்க, அதற்காக தேங்க்யூ, முன்னாடி ஒரு அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்படி எப்படி போடலான்னா தேங்க்யூ இன் அட்வான்ஸ் ஃபார் யோர் அசிஸ்டன்ஸ். நீங்கள் பண்ண போகிற அந்த உதவிக்கு நன்றி அப்படின்ற மாதிரி தேங்க்யூ இன் அட்வான்ஸ் ஃபார் யோர் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஐ லுக் ஃபார்வர்ட் டு யுவர் அப்ரூவல் ஃபீட்பேக். நீங்கள் வந்து நீங்கள் அப்ரூவலோ இல்லை ஏதோ ஒரு ஃபீட்பேக்கோ உங்ககிட்ட நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்றது ரிக்வெஸ்ட் அது இல்லையா. ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு யுவர் அப்ரூவல் ஆர் ஐ லுக் ஃபார்வர்ட் டு யுவர் ஃபீட்பேக். இதுவே இன்னொரு சுச்சுவேஷன், நீங்கள் ஒரு ஜாப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்களே மெயின் கண்டென்ட் பண்ணி, அப்போ அதோட எண்டிங் எப்படி இருக்கும்னா, நீங்கள் என்னோடய ஜாப் அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு முன்னாடியே ஒரு தேங்க்யூ வந்து ஆன்டிசிபேட் பண்ணி போடலாம். தேங்க்யூ ஃபார் கன்சிடரிங் மை அப்ளிகேஷன். தேங்க்யூ எதுக்கு? ஃபார் கன்சிடரிங் மை அப்ளிகேஷன். என்னோடய அப்ளிகேஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி ஒரு தேங்கிங் இமெயில் போடலாம். இல்லைனா நான் வந்து இந்த டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன், அவங்களோட ஈகர்னஸை காமிக்கிற மாதிரி கூட உங்கள் எண்டிங் கண்டென்ட்டோட ஃபைனல் க்ளோசிங் சென்டென்ஸ் இருக்கலாம். அது எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் ஈகர் டு கான்ட்ரிபியூட் டு யுவர் டீம் அண்ட் ஹோப் டு ஹியர் ஃப்ரம் யூ சூன். உங்கள் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கேன், அண்ட் உங்ககிட்டேருந்து சீக்கிரம் எனக்கு கால் வரும் அப்படின்ற மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்ததெல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் எப்படி ஒரு க்ளோசிங் லைன் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோசிங் லைன் இருக்கும்பொழுது ரொம்ப நல்லா ப்ரொஃபஷ்னலாக தெரியும் உங்கள் இமெயில். அப்புறம் கடைசியாக உங்களோட சிக்னேச்சர்ன்றது பார்த்திங்கன்னா உங்களோட நேம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட ரிகார்ட்ஸை சொல்லிவிட்டு நீங்கள் கடைசியாக உங்களோட நேம், உங்கள் ஃபுல் நேமோ இல்லை உங்களுக்கு நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அந்த நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பெஸ்ட் ரிகார்ட்ஸ்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபுல் நேம் போடலாம். பெஸ்ட் ரிகார்ட்ஸ்க்கு பதில் கைண்ட் ரிகார்ட்ஸ் போடலாம், இல்லை வார்ம் ரிகார்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ரிகார்ட்ஸ், கைண்ட் ரிகார்ட்ஸ், வார்ம் ரிகார்ட்ஸ் இதெல்லாம் ஃபார்மலான இமெயிலுக்கு யூஸ் ஆகும். ஆஃபீஸ் இமெயில்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபார்மலாக தெரியும். இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஜாப் அப்ளிகேஷனோ இல்லை உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கோ இல்லைனா உங்கள் ப்ரொஃபஸர்ஸ்க்கோ இமெயில் பண்ணும்போது யோர்ஸ் சின்சியர்லி இல்லை யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அந்த மாதிரி நீங்கள் போடலாம்.
அவ்வளோதான். நான் மொத்த இமெயிலும் எப்படி ஈஸியாக அண்ட் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பொலைட்டாக நல்ல ஒரு காம் டோனோட எப்படி இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம். எது ரைட் எது ராங்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அப்போ இன்றைக்கி உங்களோட டாஸ்க் இதுதான். என்ன டாஸ்க்னால், உங்களோட மேனேஜர்கிட்ட நீங்கள் ஒரு நாளுக்கு லீவ் கேட்குறீங்க. அதுவும் இது ஒரு பர்சனல் ரீசனுக்காக. நீங்கள் அந்த பர்சனல் ரீசன் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அவங்கக்கிட்ட, உங்கள் மேனேஜர்கிட்ட இல்லை ஹை அஃபிஷியல்கிட்ட நீங்கள் ஒரு நாள் லீவ் கேட்க போகிறீங்க. அதை கரெக்டான ஃபார்மேட்டில், இப்போ நம்ம கற்றுக்கிட்ட அதே ஃபார்மேட்டில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு இமெயில் எழுத போகிறீங்க. ஸோ பாடி ஆஃப் த இமெயில் மட்டும் போதும். அந்த பாடி ஆஃப் த இமெயில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்ட மாதிரி அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட ஒரு லீவ் ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் போடுங்க. அது கரெக்டாக தப்பான்னு சொல்லிவிட்டு நான் அதை கரெக்ட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஏதாவது ஒரு சினாரியோ பேசிஸில் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வரக்கூடிய நாளில் அந்த டாப்பிக்கில் ஒரு இங்கிலீஷ் செஷன் எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புது டாப்பிக்கில் இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you next time.